சரவணனுக்கு என்னதான் உண்மை தெரிய வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, மயில் ஒரு நாடகத்த போட்டு ஈஸியா தப்பிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகள். பழனி புதுக்கடை திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எங்க சரவணன் கிட்ட, "இங்க பாருங்க, நீங்க மட்டும் தான் இப்படி இருக்கிறீங்க. நீங்களும் உங்க அப்பா கிட்ட வந்து பேசி, நீங்க புதுசா வந்து தனியா ஒரு தொழில தொடங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இத கேட்ட சரவணனுக்கு பயங்கர கடுப்பாகுது. மயில பிடிச்சு எப்போதும் போல நல்லாவே திட்டி விடுறாங்க. மயிலோட அப்பா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுற விஷயங்கள தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. கடைக்கு வர யாரையுமே வந்து விடுறதில்ல. தொண பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அப்போ தான் நம்ம சரவணனுக்கு வந்து ஐடியா தோணுது. பேசாமல் இவர்கிட்ட நம்ம வந்து போட்டு வாங்கி எப்படினாலும் மயிலோட ஆதார் கார்டை நம்ம வந்து வாங்கிடலாம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இவங்க மயிலோட அப்பாக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க. மாமா, இந்த மாதிரி நான் மயிலுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து அவளோட ஐடி ப்ரூஃப் தேவை. ஏன்னா அவகிட்டயே இதை போய்ட்டு கேட்க முடியாதுல்ல. அவள் கண்டிப்பாக தரமாட்டான்னு இல்லை, சர்ப்ரைஸ் வந்து வேஸ்ட்டாக போயிரும்ல. அதில் அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்காது மயிலுக்கு. உங்ககிட்ட அவளோட ஐடி ப்ரூஃப் எதனாலும் இருந்தால் கொடுக்குறீங்களா? ஆதார் கார்டு இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரவணன் சொன்ன விஷயத்த கேட்டு மயிலோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்கிட்ட இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட ஆதார் கார்டை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே வந்து சரவணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே காட்டிக்காமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இங்கே மயிலுக்கிட்டேயுமே வந்து அவங்க அப்பா போயிட்டு வந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை வந்து உன்னை எங்கேயே வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எங்கள் மயிலுக்கு வந்து, போங்கப்பா நீங்கள் வேற, அவர் அப்படியா சொன்னார்? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவர் என் மேலே இருக்கிற கோவத்துக்கு என்னை வெளியே கூப்பிட்டு போவாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட ஆமாம் மயில், உனக்கே விஷயம் தெரிய வரும். போ போ, அங்கே ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே மயிலோட அப்பா முன்னாடி, மயில் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. மயிலுக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, அந்தளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம் மயில், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரியே வந்து நம்ம மயிலை வந்து அதுவும் பைக்கில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. மயிலும் வந்து அப்படியே தொணன்னு பேசிகிட்டே வராங்க. உடனே சரவணன் இருந்துகிட்டு, கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு நிப்பாட்டி மயில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன, உன் ஆதார் கார்டு இல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சாக்கு சொன்னந்தா, உன் ஆதார் கார்டு உன் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மயிலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. என்னம்மாம்மா இப்போ இதை எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட வாங்கினீங்க? ஏன் உன்னோட வயசு எனக்கு தெரியக்கூடாதா? நீ என்னோட சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, நான் உங்களோட 2 வயசு சின்ன பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோ ஆதார் கார்டில் தெளிவாக இருக்குது, நீ என்னோட 3 வயசு பெரியவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாமா, இல்லை உங்களோட நான் 2 வயசு தான் வந்து பெரியவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உளறி கொட்டிடுறாங்க. இப்போ தான் இவ்வளோ நேரம் என்னோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன், இப்போ பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற. எத்தனை விஷயத்தில் தான் நீ என்னை விட நீ வயசில் மூத்தவ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? கல்யாணத்தை அப்போவே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு கேட்டப்பயே தரல. அப்போலேருந்து அடுக்கடுக்காக வந்து நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீங்க. உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா? எத்தனை பொய் தான் நீ சொல்லு. படிப்பு விஷயத்தில் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு வேலை பார்த்த, அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொன்ன. அப்புறம் இப்போ ஆதார் கார்டு, அப்புறம் எத்தனை அப்படியே வரிசையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து உன்னை வீட்டில் வச்சுருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வந்து இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவத்தில் வந்து வீட்டுக்கு போகிறாரு. இங்கே நம்ம மயில் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. சரவணன் காலில் கூட விழுந்து பார்க்குறாங்க. மாமா, நான் ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வயசை வந்து நான் சொன்னேன்னா வந்து நீங்கள் அந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் மறைச்சிட்டோம், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த சில விஷயத்தில் பொய் சொன்னேன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் குழந்தை விஷயத்தில் நான் சத்தியமாக பொய்யே சொல்லாமம்மா, உண்மை தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நீ பேசுகிறத கேட்க கூட எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. நான் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கிளம்பி போகிறாரு. எங்கள் மயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போச்சு. மாமா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடுவார். வீட்டில் இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. சரவணன் வந்ததுமே பார்த்திங்கன்னா கத்துறாங்க. அம்மா எங்கே இருக்கிற? அப்பா வாங்க தயவு செஞ்சு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஏன் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இங்கே கோமதி இருந்துக்கிட்டு, என்னதான் ஆச்சு சரவணா, இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் மயிலோட ஆதார் கார்டை வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள் உங்கள் மருமகளோட வயசு என்னன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் ராஜி வந்து வாங்கி, என்னம்மா அக்காவுக்கு 30 வயசு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் கோமதி, நம்ம பாண்டியன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சரவணன்
உங்ககிட்ட அவள் வயசு வந்து கம்மியாக தானே சொன்னா. அவள் இது மட்டும் இல்லை, அவள் இப்படி தான் நிறைய விஷயங்கள பொய் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் அப்புறம் கோமதி இருந்துக்கிட்டு நம்ம சரவணனை நக்கல் பண்ணுறாங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிற, இப்போ என்ன வயசு ஒரு 2 வயசு அதிகமாக இருக்கிறதுல இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, இப்போல்லாம் அது வந்து சகஜமாயிடுச்சு, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வந்து அதையும் ஒரு பிரச்சனையாக வந்து இது பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சரவணன் பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இது மட்டும் விஷயம் இல்லை, அடுத்தடுத்து அவள் எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறா, நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்குறீங்களா, என்னை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரவணன் ரொம்பவே ஆவேசப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அப்படி என்னடா சரவணா, நீ தான் வந்து மயிலை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, குழந்தை விஷயத்துலலாம் அவன் வந்து பொய்யே சொல்ல, அம்மா நீங்கள் உண்மையாக வந்து என்ன பெத்தீங்களா, பெத்த அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம கோமதி அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்குற, உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சி போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்த பிள்ளை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கூட நம்பவே மாட்டீங்க, நேற்று வந்தவ அவள் சொல்கிறத நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நம்புகிறீங்களே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மயிலு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அவங்களோட நாடகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாமா ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாரு, நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணதான் வந்து இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாரு, இப்போ கூட வந்து ஏதோ ஆதார் கார்டில் வந்து தப்பாக இருக்குது, ஒரு வேளை எனக்கு ஒரு 2 வயசு அதிகமாக இருந்தால் என்ன, இப்போது இருக்கிற காலத்துலலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிறையா பேர், இதை ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாரு, மறுபடியும் மறுபடியும் குழந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ வேணும்னே நான் பண்ண மாதிரி பொய் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கதறி கதறி அழுகிறாங்க. அதை பார்த்த பாண்டியன் வந்து சரவணன் பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா உனக்குலாம் அறிவே கிடையாதா, உனக்குலாம் எத்தனை டைம் தான் சொல்ல, இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணாத, பாவம் மயில் எப்படி அழுகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் பேசுகிறாரு. சரவணன் இப்படிலாம் பேசவே மாட்டான், அப்படி பேசுகிறத பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இது மட்டும் பொய் சொல்ல, இவ்வளோ பெரிய பெரிய படிப்புலாம் படித்தேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அளந்து விட்டாலே அது எல்லாமும் பொய் தான். இவன் வந்து எங்கேயுமே போயிட்டு டீச்சராலாம் வேலை பார்க்கல, இவள் போயிட்டு ஹோட்டலில் வந்து சர்வெண்ட்டாக வேலை பார்த்தா, ஏன் அவள் என்கிட்ட அப்போவே கையும் களவுமா மாட்டிக்கிட்டா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொன்னால் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சுருந்தேன், ஆனால் இவள் அடுக்கு மேலே அடுக்காக வந்து பொய் சொல்ல எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, உண்மை தெரிஞ்சும் என்னால் அந்த விஷயத்தை இனியும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து கொட்டி தீர்த்துறாரு. இதை கேட்டதுமே கோமதி பாண்டியன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிலுக்கிட்ட பாண்டியன் வந்து என்னம்மா என்ன சொல்கிறான் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மயில் இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை, இவர் தான் வந்து என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கிறாரு, என்னை பிடிக்கல இவருக்கு, வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு போல், அதனால தான் இப்படிலாம் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணன் கிட்ட என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிலாம் வந்து நீ பேசக்கூடாதுப்பா, ரொம்பவே தப்பு, பொண்ணு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் வந்து இல்லாத பழியெல்லாம் சுமத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரவணன் இருந்துக்கிட்டு நான் வந்து சத்தியம் பண்ணுறேன்ப்பா, உங்கள் மேலே உங்கள் தலை மேலே சத்தியம் பண்ணுறேன்ப்பா, சத்தியமாக நான் சொன்னது எல்லாமும் உண்மைதான்ப்பா, குழந்தை விஷயத்தில் எனக்கு எப்படி உண்மை எனக்கு தெரியலை, ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமும் வந்து நான் என் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதில் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை விஷயத்தில் தான் இவள் போய் சொல்லியிருக்கிறாளோ அப்படின்னும் நம்ம சரவணன் நிறையா சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா சரவணன் வந்து மேலே தலை மேலே சத்தியம் பண்ணுறனால அவருமே வந்து நம்பிடுறாரு. இங்கே மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டாங்க. இங்கே பார்ப்பா மயில், சரவணன் பற்றி நல்லா தெரியும், அவள் இந்த மாதிரிலாம் வந்து எதுக்காகவும் இப்படிலாம் பண்ண மாட்டான், ஏன்பா மயில் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பொறுமையாக கேட்குறாரு. எங்கள் மயில் இருந்துக்கிட்டு மறுபடியுமே சமாளிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா வேணா இவளோட அந்த படித்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக அவள் கொண்டு வரவே மாட்டா, ஏன்னா அவள் படிச்சிருந்தா தானே அதெல்லாம் வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு நம்ம தங்கமேல் அப்படி பதட்டப்படுறதை பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடி உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, யாராச்சும் இப்படிலாம் எவ்வளோ கேவலமாலாம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கோமதி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க.